Hello friends, good morning everyone. ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு $67. ஸோ இந்த சப்போர்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய தடவை எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஸோ 1 2 3 4 5 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஆவரேஜாக ஒரு $71 வரைக்கும் ஸோ மார்க்கெட் வந்து மேலே வந்து வந்திருக்கு. ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அகைன் அதே சேம் பிளேஸில் பார்த்தீங்கன்னா $67 மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா $71 வரைக்கும் வருமாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ஜோன் தான். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கேண்டில்ஸ் கீழே க்ளோஸ் வச்சாதான் இனிமேட்டு வந்து செல்லிங் வரும். ஸோ மற்றபடி ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் போனாலோ ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ஆனால் கூட அகைன் $67 வந்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து பை தான் எடுக்கும். இன்றைக்கி ஓவர் நைட் மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆன மாதிரி தெரியும். பட் ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மேலே வரத்துக்கான சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் அதை பேஸ் பண்ணி எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான். கிட்டத்தட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 5901 5901 வந்ததுக்கப்புறம் ஸோ பை போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5960 லோ வந்து எவ்வளோ தூரம் வந்தது அப்படின்னா 5841 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கிறோம். இன்றைக்கி சப்போர்ட் வந்து இந்த ஜோன், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்திருக்கு. ஸோ இதே இடத்த தான் சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. 5846ங்கிறது இன்றைக்கி சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6063. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 5840 வரைக்கும் இறங்கின ஒரு கேண்டில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து பையர்ஸ் கொண்டு வந்து மேலே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஒரு நல்ல ஒரு பை கேண்டிலை விட ஸோ இந்த மாதிரி கேண்டிலுக்கு பையிங் பவர் கொஞ்சம் ஜாஸ்தி. எதனாலன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நார்மல் கேண்டில் ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்தே பை போகும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனை எடுத்துகிட்டு பையர்ஸ் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எப்படி வந்து ட்ரேடிங் வந்து இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரே 2 டைப் ஆஃப் ட்ரேடிங் தான் இன்றைக்கி வந்து பண்ண முடியும். ஒன்று இந்த சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தால் நம்ம பையோ செல்லோ வந்து டச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஹை, நேற்று ஹை வந்து பார்த்தீங்கன்னா 5982 அது பிரேக் அவுட் பண்ணால் 6063 வரைக்கும் ஸோ அந்த பையை ஹோல்டு பண்ணி நாம் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த 2 சான்சஸ் தான் இருக்குது. இல்லை அப்படின்னா ஃபுல் டே வெயிட் பண்ணி ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸ் 6063 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் 5960. இல்லை அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா 5846 வந்ததுக்கப்புறம் பை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவசரப்பட்டு நடுவில் போய் எதையுமே பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லாஸஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பை சைடு, இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணணும் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் 368.55ங்கிறது ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஆல் டைம் ஹை, நியர்பை ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை வந்து எவ்வளோ இருந்தது 388.6 February 20th. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைனா இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு 52 வீக்ஸில் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த ரீஜனில் ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணால் 400 425 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு சில்வர் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான். ஸோ நல்ல ஒரு இந்தையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் மேற்கொண்டு மேலே வரும். கிட்டத்தட்ட 86,026 இருக்குது. ஸோ 86,000 ஹை வந்து பார்த்தீங்கன்னா 86,329. ஸோ பிரேக் அவுட் பண்ணால் 87 88 எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வந்துடும் சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும். கோல்டும் பார்த்தீங்கன்னா சில்வரும் பார்த்தீங்கன்னா 96,256 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கிட்டத்தட்ட 98 இன்னொரு 1000 to 1500 பாயிண்ட்ஸ் பக்கம் சில்வரில் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஜிங்க்கை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லலை, ஜிங்கை பொறுத்த வரைக்கும்
நேற்று பார்த்து ஒரு நாள் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஒரு நாள் க்ரீன் கலர். ஸோ ஒரு கான்சல்டேஷன் மார்க்கெட் தான். ஸோ ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பர் கிட்டத்தட்ட சப்போர்ட் 860.15 சப்போர்ட் ஜோன். ஸோ அகைன் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம் தாராளமாக வந்து 860.15 பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் அகைன் வந்து 864 865 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல லெவல்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.